ஒதுக்கப்பட்டிருந்த தொகை இன்ட்ரீம் பட்ஜெட்டில் 59,662. இப்போ இவங்க எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 56,985 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 3,000 கோடி ரூபாய் மூலதன செலவுகளை இன்றைக்கு அவர்கள் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்லே அவற்றை குறைத்து இன்றைக்கு இந்த மூலதன செலவுகளிலே நம்முடைய நிதியமைச்சர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதை மூலம் பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொன்று சொன்னாங்க, எஸ்ஓடிஆர் ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூஸ், மாநில அரசினுடைய சொந்த வரி வருவாய்களில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க போகும்போது 2,29,000. இப்போ எவ்வளோ தெரியுமா காமிக்கிறாங்க, 2,26,000 லட்சம், அதாவது 2,26,000 கோடி. ஆக அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 3,000 கோடி ரூபாய் அதிலே அவர்கள் குறைவாக காட்டுகிறார். நான் எதற்காக இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று கேட்டால், இந்த மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் என்பது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் எங்களுடைய நிர்வாக திறமையினால், எங்களுடைய ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டினால் எங்கெங்கேயோ லீக்கேஜஸ்லாம் இருந்ததெல்லாம் என்று சொன்னார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் அடைத்து நாங்கள் செம்மையான திறமையான நிர்வாகத்தின் மூலமாக எஸ்ஓடிஆரை கூட்டுவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பார்ப்பேன் என்று சொன்னால் அதில் பெருமளவு அவர்கள் இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது. அது மாதிரி நீங்கள் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்தீங்கன்னா நாம் இருக்கும்போது 3,93,000 கோடியாக இருந்தது, இப்போது 4,05,000 கோடியாக அது அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டு என்னென்ன விஷயங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக தெரிவித்ததோ அந்த விஷயங்களிலே கூட இந்த அரசு முற்றிலுமாக இப்போது தோல்வியடைந்திருக்கிறது என்பதை இந்த அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முலாம் பூசப்பட்டு வேறு பேரிலே இந்த திட்டங்கள் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதை ஒழிய திட்டங்களுக்கான உரிய நிதிகளை கூட பெருமளவில் விடுவிக்கவில்லை. சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ் வளர்ச்சித்துறை இந்த துறைக்கு எவ்வளவு இந்த ஆண்டு நிதி என்று கூட தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அறிவிக்கிறதுக்கு இன்றைக்கு தயாரில்லை என்பதை பார்க்கும்போது உள்ளபடியே நான் வேதனைப்படுகிறேன். தொல்லியல் துறை அந்த துறைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. 1 கோடி ரூபாய் அந்த தொல்லியல் துறையில் அவங்க என்ன பண்ண முடியும்? குழந்தைகளெல்லாம் டூர் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு போங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் கன்சர்வேஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? மியூசியம்ஸ் என்னாச்சு? எக்ஸ்கவேஷன்ஸ் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கான பணம் எங்கே ஒதுக்குறீங்க? இதை பற்றியும் கிடையாது. அதே போல் கொள்ளிடத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அணைகளை தடுப்பணைகளை உருவாக்க போகிறோம், டெல்டா மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழல் சீரமைப்பு பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. பெரிய அளவில் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா அதனுடைய சாத்தியக்கூறு என்ன இருக்கும் என்று ஆராய்வதற்கு சொற்ப தொகைகளை நாங்கள் ஒதுக்குறோம், 10 கோடி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்தியக்கூறுடைய ஆராய்வு என்று சொல்லுகிறார்கள். இது போன்ற நிலைமை தான் இருக்கிறது. எனவே அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள், மகளிர் உரிமை தொகைக்கு 2,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி, 6 சிலிண்டர் கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, இவற்றை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை. அல்லது நாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களுடைய நிலைமைகள் என்ன? கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், அதற்கு வேறு பேர் இன்றைக்கு மாற்றி அறிவிக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சொல்லப்பட்ட திட்டங்களுக்கு மாற்று பெயர்களை மாற்றி அமைப்பது ஒன்றுதான் நடந்திருக்கிறதை தவிர, அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்பதை தரவுகளின் வாயிலாக நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அதேபோல் பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிற போது நிதித்துறையினுடைய செயலாளர்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவழிக்கப்படவில்லை, நாட் எக்ஸ்பெண்டட் என்ற முறையில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒதுக்கப்படக்கூடிய நிதி இருக்கும், அந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரணங்கள் வந்திருக்கலாம், அந்த காரணங்கள் வாயிலாக அது தடைபட்டிருக்கலாம். அப்போது ஏறத்தால் நம்ம கடைசி வருஷத்தில் நம்ம கொண்டு வருகிற போது 12 மாதங்களுக்கு பதிலாக 10 மாதங்களுக்குள்ளாகவே அந்த பணத்தை நாம் ஒதுக்கி உடனடியாக இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் கூட அப்போது இருந்திருக்கும். டிஆர்பி போன்று இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸில் டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுகிற போது நிறைய
நீதிமன்ற வழக்குகள் அதை தடை செய்திருக்கக்கூடும். இப்படி பல்வேறு காரணிகள் இருந்திருக்குமே ஒழிய பொதுவாக எனக்கு தெரிந்து, ஏன்னா நான் பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சராகவும் நான் பணியாற்றிருக்கிறேன், தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அடுத்தடுத்த ஆட்சிகள் வருகிற போது எப்போதும் அதற்கான நிதியை குறைப்பதில்லை, கல்விக்கான வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். முதல் முறையாக அதில் பள்ளிக்கல்வித்துறைக்கான அந்த ஒதுக்கீட்டை குறைத்திருப்பது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது என்பதையும் நான் இங்கே இந்த இடத்துல சுட்டிக்காட்டேன். அதே மாதிரி 6 சிலிண்டர், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை, இது மாதிரியான விஷயங்களை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க இந்த பட்ஜெட்ல. ஆனா அதை பத்தின மூச்சையை விட முடியாத ஒரு பட்ஜெட்டா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் இப்ப குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதுதான் எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றம். ஏன்னா இந்த பட்ஜெட்டை பத்தி மிகப்பெரிய அளவில் அவங்க ட்ரம்பட்டிங் பண்ணாங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போற பெரிய பட்ஜெட்டாக வரப்போகிறது என்று தெரிவித்தார்கள். ஆனால் எந்த அளவிற்குனா அவங்களுடைய சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்களையே அவர்கள் நிறைவேற்றவில்லை. இன்னும் கூட நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இதில் வரும் என்று சாதாரண மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நீங்கள் வழங்குகிறீர்கள், அவர் 2500 ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று நிறைய பேர் அது வரும் என்ற மிகுந்த ஆவலிலே இந்த ஆட்சிக்கு ஆதரவான மனநிலை கூட இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமே ஒரு ஏமாற்றத்தை இந்த பட்ஜெட் இன்றைக்கு அதை பற்றியான ஒரு பேச்சு மூச்சே இல்லை. அதில் பட்ஜெட்டில் எவ்வளவு என்னென்ற பேச்சு மூச்சே இன்றைக்கி அதுக்கான பண ஒதுக்கீட்டை பற்றியான பேச்சு இன்றைக்கி அதுக்கு வராத ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் கூட நான் ஒன்று சொல்லுங்க, நான் பட்ஜெட் அவர் படிக்கும்போது பார்த்தேன். ஒரு இடத்துல சொல்றாரு, ஆற்றங்கரை நாகரிகங்கள் நம்முடைய இதில் எங்கே வளர்ந்து வருகிறது அப்படின்னு பார்க்குறாரு. நிதியமைச்சர் சொல்லுகிறார், இன்கா நாகரிகத்தை பற்றி சொல்லுகிறார், மெசமடோமியாவை பற்றி சொல்லுகிறார், முகஞ்சதாராவை பற்றி சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கீழடியில் வைகை ஆற்றின் நாகரிகம் தழைத்து ஓங்கிய தமிழ் மண்ணிலே வைகை ஆற்று நதியிலே வந்திருக்க கீழடி நாகரிகத்தை பற்றி அங்கே இடம்பெறவில்லை. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருணை நாகரிகம், அந்த நாகரிகத்தை பற்றி இடம்பெறவில்லை. வைப்பாற்றங்கரை நாகரிகம், நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட அண்மையிலே மலையடிப்பட்டி எஸ்கவேஷன் சைட்டுக்கு போய் பார்த்தார். அகழ்வாய்வு பணிகளை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். அது அமைந்திருக்கக்கூடிய வைப்பாற்றங்கரை நாகரிகத்தை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. தமிழ்நாட்டினுடைய நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை கூட முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை உணர்வு இல்லாத ஒரு நிதிநிலை அறிக்கையாக இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்து விட்டது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக. குழு ஒன்று போட்டிருக்காங்க, அந்த குழுவை நீங்க பாக்குறீங்க? அந்த குழு இல்லை, மாண்டெக்ஸ் அலுவலியாவுடைய குழு போட்டிருக்காங்க, வருவாயை உயர்த்துவோம் என்று சொல்லி ஒரு குழு போட்டிருக்காங்க. ஆனால் அதற்கான முயற்சிகள் இங்கே வரலையே, டிரான்ஸ்லேட் ஆகலை. இன்னும் கூட சொன்னால் இப்போ அவங்களுக்கு நமக்கு வரக்கூடிய வருமானம் 5000 கோடி ரூபாய் வருகிறது என்று சொன்னால், அந்த 5000 கோடி ரூபாய் எங்கேருந்து வருதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பணம் தான் உங்களுக்கு வருகிறது. அவங்களுடைய கிராண்ட்ஸ்ல இருந்து வர்றது தான் காமிச்சிருக்காங்களே ஒழிய உங்கள் இந்த அரசனுடைய சொந்த முயற்சிகளில் நீங்கள் எங்களுக்கு வரும்னு சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லையே. விக்ஷித் பாரத்லேருந்து எங்களுக்கு பணம் வரும்னு சொல்கிறீங்க. அங்கேருந்து ஏற்கனவே நமக்கு சென்ட்ரல் டேக்ஸ் டெவல்யூஷன்ல வரக்கூடிய சென்ட்ரல் ஷேர் ஆன் டாக்ஸஸ் அதில் வர்றது இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச், அது அப்படியே இருக்கிறது. 61,000 கோடி அப்படியே தான் வரப்போகுது என்று சொல்கிறீர்கள். அதில் எந்த விதமான உயர்த்தி வழங்கவில்லை. எது எங்களுக்கு அதிகமான பணம் வருதுன்னு நீங்க சொல்றது திருப்பி மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை நம்பித்தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கீங்க. உங்களுடைய வருமானத்தை எந்த அளவில் கூட்டப் போகிறீர்கள் என்பதற்கான எந்த விதமான ஒரு தெளிவான ஒரு முறைகளை அவர் எடுத்து சொன்னார். திமுக மிஸ்டேக்னு சொல்லி ஒரு பட்ஜெட் திமுக மிஸ்டேக்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இவங்க அறிவிக்கிற பட்ஜெட்ல எப்படி நம்ம இன்க்ரீஸ் ஆகாதா, இல்ல இதுல லேக்கேஜ் ஆகாதா, இல்ல இதுல ஏதாவது அதுதான் லீக்கேஜ் ஆகிற எல்லாத்தையும் நாங்க அடைச்சிட்டோம் எல்லாம் வந்திருந்தா அது தட் ஷுட் ஹவ் ரியலி ரெஃப்ளெக்டட் இன் யுவர் எஸ்ஓடிஆர்ல கொடுத்துருக்கணும் இல்லையா? நீங்க என்னுடைய எஸ்ஓடிஆர் இருந்து நான் அதெல்லாம் பண்ணிட்டேன், நான் லீக்கேஜ் இருந்துச்சு அதை அடைச்சிட்டேன், அல்லது என்னுடைய ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் என்னுடைய ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டில் நான் இவ்வளோ தூரம் இதை உயர்த்திட்டேன், எனக்கு இங்கேருந்து இதனால இவ்வளோ ரூபா வருமானம் வரப்போகுது, அதனால நான் உயர்த்திறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு 15,000 கோடி வருமானம் வரப்போகுது, அதுக்கு நாங்கள் மாண்டெக்ஸிங் அல்வாலியா மூலமாக நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம், இந்தந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்படியானால் உங்களுடைய எஸ்ஓடிஆரில் அது ரெஃப்ளெக்ட் ஆகணுமே. நான் சொல்லியிருக்கக்கூடிய பிகரில் எஸ்ஓடிஆரில் ரெஃப்ளெக்ட் ஆகலை, அதை விட கம்மியாக தானே வருது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்?
ஸோ நீங்கள் என்னென்ன காரணங்களை சொன்னீங்களோ அந்த காரணங்கள் உண்மையான காரணங்கள் அல்ல. அது அப்படியே தான் இருக்கிறது. நீங்கள் சொன்ன காரணங்கள் எந்த விதத்திலும் இல்லை. அது உண்மையாக நீங்கள் சொல்வதாக உண்மையிலே அது if it has really been translated in terms of actual and concrete action that should have been reflected in the actual கடன் வரதானே சார் செய்யும். இப்போ இவங்க அறிவிச்ச உறுதியா சார். இன்னைக்கு அவரே ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. கடன் என்பது வாங்கத்தான் முடியும், ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் வாங்கத்தான் முடியும் சொல்லி. நான் இப்பயும் சொல்றேன், கடன் வாங்குவது இந்த இரட்டிப்பாகக்கூடிய இந்த சூழ்நிலை கொண்டு தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் நலத்திட்டங்களுக்காக நாங்கள் கடன் பெற்றிருக்கிறோம். அந்த கடன் பெற்றிருக்கக்கூடியதற்கு உரிய இதே காரணங்களை தான் நாங்கள் அப்பயும் சொல்றோம். ஒன்றிய அரசாங்கம் என்ன நிர்ணயித்திருக்கிறதோ, ஃபினான்ஸ் கமிஷன் என்ன லிமிட் கொடுத்துருக்கிறதோ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம். 27% 27% நாங்கள் உள்ளுக்குள்ளான் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். அதுக்கு மேலேயும் தான் எங்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களே அதை ஒத்துக்கிட்டு தான் சொல்றாங்கன்றது அது. அவங்களுக்கு இன்னைக்கு கடன் வாங்கத்தான் போறாங்க. இப்பயே வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு 22,000 கோடி இப்பயே வாங்கியிருக்காங்க. நெட் பார்ரோவிங் எவ்வளவு வந்திருக்கு? 1,22,000 கோடி. இன்றைக்கு நீங்க கடன் வாங்கிட்டோம் எங்களை பார்த்து சொல்றீங்களே, இன்னைக்கு நீங்க 1,22,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறோம் என்று நீங்களே தானே பட்ஜெட்ல இன்னைக்கு சொல்றீங்க. இனி வரக்கூடிய 5 வருட காலத்தில் நீங்க ஆட்சி பொறுப்பு இருந்தால் இந்த கடன் எப்படி ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும்ல. அது இந்த அரசு மீது முதல் பட்ஜெட் மேல எதிர்ப்பு குற்றச்சாட்டு தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் இல்ல, பெரிய அளவிலான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்ல அப்படிங்கறத குற்றச்சாட்டு. தாவேக்காரர் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆட்சிகள்ல